திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரிய புராணத்தில் சேக்கிரார் சொல்லக்கூடிய நீதி கொள்கை என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் காலத்தில் நீதியும் நிர்வாகமும் ஒரே கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. மன்னர் காலத்துலேயும் நீதி நிர்வாகமும் ஒரே ஆள்கிட்ட தான் இருந்துச்சு. மன்னர் தான் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி நீதி நிர்வாகமும் ஒன்றா இருக்கும் பொழுது நீதிமானே குற்றவாளியாக இருந்துச்சுன்னா நீதியோட கதி என்ன? நம்ம கண்ணகியோட வரலாறை பார்ப்போம். கண்ணகியோட கால் சிலம்பில் இருக்கிற மணியை பார்த்த உடனே மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் தான் அநீதி இழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தப்பாக தீர்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு தன்னோட உயிரையே திறந்துடுவார். அது மாதிரி இன்னொரு பொற்கை பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னனும் அதாவது அவருடைய வரலாறில் நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் அவர் நகர்வலம் சுற்றி வரும் பொழுது ஒரு வீட்டில் கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த கணவனானவர் நான் வெளியில் வியாபார விஷயமாக போகணும் பொழுது அந்த மனைவி தனியாக இருக்க பயமாக இருக்கும் பொழுது, நம்ம மன்னன் ஆட்சியில் அப்படிலாம் எந்த பயம் இல்லை, மன்னன் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னன் அதை கேட்டுட்டு அவருக்கு மக்கள் நம்ம மேலே எவ்வளவு நம்பிக்கையாக இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி தினந்தோறும் அந்த தெருவுக்கு இரவு காவலுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது ஒரு நாள் அவங்க வீட்டில் உள்ள பேச்சு சத்தம் கேட்குது. இவர் போய் கதவை தட்டிடுறார், பேச்சு சத்தம் கேட்குதேன்னு. ஆனால் மன்னன் பயந்துடுறார். அந்த உள்ள கணவன் நம்ம தட்டினதை நினச்சி தப்பாக நினச்சிருவானே அந்த பொண்ணை அப்படின்னு நினச்சி எல்லாரையும் வீட்டு கதவையும் போய் தட்டிட்டு வந்துடுறாரு. மறுநாள் அரசபையில் கூடி இப்படி கதவை தட்டினது யார், அவங்களுடைய கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பேசுகிறாங்க. அப்போ தன்னோட கையை நீட்டி வெட்ட சொல்லிடுவாராம். அப்படி அதுக்கப்புறம் பொற்கை பொருத்திக்கிடுவாங்க. அப்படி அந்த பொற்கை பாண்டியன் அந்த காலத்தில் அப்படி நீதித்துறையை அவங்க கடைபிடிச்சாங்க. எந்த தப்பும் இல்லாமல் நீதி வழங்கணுங்கிறத. நீதித்துறையின் நிர்வாகமும் தனித்தனியாக இயங்கணும் அப்படிங்கிற சிந்தனையை முதல்ல கொண்டு வந்தவர் நம்ம சேக்கிழார் பெருமான் தான். அவர் தன்னுடைய திருத்தொண்டர் வரலாறில் அதை காமிக்கிறார். எங்கே காமிக்கிறாருன்னா, புகழ்ச்சோழர் வரலாறு. அங்கே சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிறவர் அடியவர் இறைவனுக்காக அந்த பூக்குடையை கொண்டு வரும் பொழுது பட்டத்து யானையானது அந்த பூக்கொடையை தட்டி அவரையும் கீழே அந்த பூவெல்லாம் மிதிச்சிடும், அவரையும் கீழே தள்ளி விட்டுரும். அப்போ அவர் மலரோட பூவை புரண்டு கதறி அழுகிறாரு. அப்படி அந்த காட்சியை பார்த்துட்டு மக்கள் யாருமே எதுவும் பேசலை. ஏன் அப்படின்னா அந்த கொடுமையை செஞ்சது பட்டத்து யானை, அதனால் மக்கள்லாம் பேசாமல் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எரிபத்தர் அப்படிங்கிறவர் ஒரு வீரர் வராரு. அவர் தன்னோட வாளை உருவி அந்த பட்டத்து யானையும் வெட்டி வீழ்த்துறாரு, எதிர்த்து வந்த பாகர்களையும் வெட்டி வீழ்த்திறார். ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு போகலை, அப்படியே தண்ணி தொண்டனா அந்த இடத்துலையே நிற்கிறார். இந்த செய்தியை கேட்டு புகழ்ச்சோழர் மன்னர் அங்கே வராரு. அங்கே நடந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு, உங்களுக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பு வித்தியாசமாக இருக்கேன், பட்டத்து யானை செஞ்ச அடாத செயலுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி, உங்களோட வாளால் என்னை வெட்டிடாதீங்க, அது புண்ணியம் செஞ்ச வாள், அதனால் என்னோடய வாளை எடுத்து என்னை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எரிபத்தர் அந்த மன்னனுடைய நிலையை நினச்சி அப்படி வியந்து நிற்கிறார். அப்போ இறைவன் அருளால், ஆணிலையப்பர் அருளால் யானையும் வீரர்களும் யானை பாகனும் எல்லாரும் உயிர் பெற்று எழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த புகழ்ச்சோழர் மன்னர் தான் தனக்கு வரி திரை செலுத்தாத மன்னன் அவனை போய் இப்போ தன்னுடைய படைத்தளபதி மூலமாக போருக்கு அனுப்புகிறார். அந்த போரில் வெற்றி கொண்ட அந்த படைத்தளபதியானவர் அவங்க கொய்த தலைகளை எல்லாம் கொண்டு வராங்களாம். அந்த கொண்டு வந்த தலையை பார்த்து மன்னர் அதிர்ச்சி அடைகிறார். ஏன்னா அதில் ஒரு தலையை திருநீர் அணிந்த தலையாக இருக்குது. அதை பார்த்தோன்னே துடிச்சு போயிடுறார். எதிரி நாட்டானாக இருந்தாலும்
அவர் ஒரு மெய் அன்பர் அப்படிங்கிறத நினச்சி தவறு நேர்ந்துருச்சே அப்படின்னு ஒரு தீ மூட்டி வளம் வந்து அந்த தீயில் குதித்து தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு மன்னர் கலர்ச்சிங்க நாயனார், அவர் பல்லவ மன்னன். ஒரு அரசியல் சூழல் காரணமாக ஒரு புத்த மதத்தை சார்ந்த ஒரு மங்கையை மணந்துக்கிறார். அந்த அம்மாவுக்கு 2 பேரும் சேர்ந்து திருவாரூர் கோயிலுக்கு போகிறாங்க. மன்னர் வந்து இறைவனை வணங்க போயிறாரு. அந்த அம்மா அந்த கோயிலில் இருக்க சிற்பங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும் பொழுது மலர் கட்டும் மண்டபத்தில் இருக்கிற ஒரு பூவை எடுத்து இவங்க முகர்ந்து பார்த்துடுறாங்க. அது வந்து பெருமானுக்கு உரிய வழிபாட்டுக்குரிய மலர் அல்லவா. அதை பார்த்த சிறுத்துணையார் அப்படிங்கிற ஒரு அடியார் வந்து அந்த அம்மா மூக்கை அரிஞ்சு விட்டுருவார். அந்த அம்மா அலறி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மன்னன் கலர்ச்சிங்க நாயனார் வந்துடுறாரு. ரத்தத்தோ துடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா மூக்கு அறுத்தம்மா அரசியை பார்த்துட்டு நடந்தது என்னன்னு விசாரிக்கிறாரு. அப்போ கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, உமக்கு சரியாகவே நீதி வழங்க தெரியல, குற்றம் செஞ்சவங்களை விட குற்றத்துக்கு துணை நின்றவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும், அதுதான் நீதித்துறையோட அடிப்படை அப்படி சொல்லிட்டு திருமூடி இறைவனுக்கு சாத்தக்கூடிய மலரை மூக்கு முகர்ந்ததுனால மூக்குக்கு தண்டனை கொடுத்தது சரி, அந்த மூக்கு மட்டும் தவறு செய்யலையே, அவளது கையும் தான் தவறு செஞ்சிச்சு, அதனால அவளோட கையையுமே வெட்டணும்னு சொல்லி அவர் வெட்டி விட்டுருவார். எல்லாரும் புகழ்ச்சோழராகவும் கலர்ச்சிங்கராகவும் ஆகிட முடியுமா? அதனால் நம்ம சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு, நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். நீதித்துறையை அதாவது திருக்கோயில் வந்து நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிமன்றமாக விளங்குச்சு அப்படிங்கிறத நம்ம திருநீலகண்டர் அவரோட வரலாறுலையும் நம்ம பார்க்கலாம். அவர் அந்தணர்கள்கிட்ட போய் தான், தில்லைவாழ் அந்தணர்கள்கிட்ட போய் தான் அந்த வழக்கு கொண்டு போகிறதா காமிக்கிறோம். இது மாதிரி சொன்ன 2 பேர் வந்து கலர்ச்சிங்க நாயனார் புகழ்ச்சோழரும் மன்னர்களாக இருந்தாங்க. ஆனால் நம்ம ஆரூரர் வரலாறு, திருநீலகண்டர் வரலாறு, இவங்க 2 பேர் வரலாறும் வேற்றுமையானது. ஆரூரர் கூட மன்னன் நரசிங்க முனையனார வளர்க்கப்பட்டவர். அதனால் அவர் அரசு மன்னன்கிட்ட போய் நீதி கேட்டுருந்துருக்கலாம். ஆனால் அப்படிலாம் செய்யாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, நீ வயோதிகமாக வந்த இறைவன் அந்த வழக்கை எங்கே கூட சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி புத்தூரில் ஆரம்பித்த வழக்கு. அந்த புத்தூரில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர்னு கேட்கும் பொழுது திருவெண்ணைநல்லூர்னோடனே, அப்போ திருவெண்ணைநல்லூரில் போய் அங்கே வழக்கை தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அங்கே மன்னன்கிட்ட போகலை, அந்த வழக்கை எங்கே கொண்டு போகிறாரு, அங்கே இருக்க மறையோர்கள்ட்ட தான் கொண்டு போகிறாரு. அப்படி திருக்கோயில் வந்து நீதிமன்றமாக விளங்குச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் தனித்தனியாக இயங்கணும்னு அப்போ அந்த சிந்தனைக்கு முன்னோடியாக இருந்தவர் சேக்கிழார் பெருமான் தான், தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லி பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.